भुनक्तु सह वीर्यं करवावहै। ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மறுமையில் இன்பம் உண்டாக என்ற பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்று எடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையினே. நாம் மறுமையில் இன்பம் உண்டாக வேண்டுமானால் என்ன அவசியமான ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், எந்த தகுதி உடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டால், ஆசை அற்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் மாறிப்போயிருக்க வேண்டும். அழகாக ஒரு புது கவிஞன் சொல்லுவான், புத்தர் ஆசைப்பட்டார், ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆசைப்பட்டார் என்று சொன்னால் அதுவும் ஒரு ஆசையாக ஆகிவிடுகிறது அல்லவா? திருமூலர் ஆதனாலே உறக்கச் சொன்னார், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பமே ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று சொன்னார். எப்பொழுது நாம் ஆசையை விடுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஆனந்தத்தை நோக்கிய பயணத்துக்கு நாம் இந்த உலகத்திலே புறப்பட்டிருக்கிறோம் என்று பொருள். ஆனால் சொல்லுகிறோமே தவிர அத்தனை எளிதான விஷயம் அல்ல. எல்லாவற்றிற்கும் நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆசைப்பட்டதை அடைந்து விட்ட பிறகு அதிலே நாம் திருப்தியோ நிம்மதியோ அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால், அந்த திருப்தி ஒரு சில கணங்களிலே தான் நம்மிடத்தில் இருக்கிறது. மீண்டும் வேறொரு பொருளை பார்த்தால், வேறொரு விஷயத்தை பார்த்தால் நமக்கு ஆசை அதைவிட தாவி போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு கட்டுப்பாடு இல்லை. இந்த உலகத்திலே மிக அழகான திருக்குறளை வள்ளுவன் நமக்கு சொல்லித் தருவான். உதடு ஒட்டாமல் ஒரு குறள் சொல்லுவான். இந்த குறளை சொன்னால் உதடு கூட ஒட்டாது. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்லுவான். எத்தனைக்கு எத்தனை நாம் உலகப் பொருள்களிலே இருந்து விலகி இருக்கிறோமோ அத்தனைக்கத்தனை நாம் இன்பத்தை அனுபவிக்கலாம் என்பதுதான் இந்த குறள். ஆசை விடவிட ஆனந்தமாமே என்ற திருமூலருடைய உறுதிப்பாடு இருக்கிறதே, அது இந்த குறள் வழியாக நமக்கு வெளிவரும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதுதான் இந்த உலகத்தை எல்லோரையும் ஆட்டி படைக்கிறது. எங்களுடைய அருமை அண்ணன் கவிஞர் சபாரத்னம் சொல்லுவார், ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை ப்ராப்ளம் என்று இருக்கிறது. ப்ராப் என்று சொன்னால் திருட்டு என்று பொருள், உங்களுக்கு தெரியும். அந்த ப்ராப்ளத்திலே இருக்கக்கூடிய கடைசி 3 எழுத்துக்களை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது தனித்தனியாக என்ன சொல்லுகிறது? இ ஃபார் எர்த், எல் ஃபார் லேடி அண்ட் எம் ஃபார் மணி என்று சொல்லுவார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3ஐயும் எவன் திருடுகிறானோ அதிலே தான் சிக்கல் வருகிறது என்று பார்க்கிறோம் நாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தை அதில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். அது யாரினாலே தர முடியும் என்று சொன்னால் இறைவனாலே தான் நமக்கு அதை தர முடியும். இறைவன் அருளி செய்தால்தான் நாம் அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையை கடக்க முடியும். கம்பன் மிக அழகாக சொல்லுவான், கற்றவர் ஞானம் இன்றேல் காமத்தை கடக்கலாமோ என்று கேட்பான். ஞானம் இருந்தால்தான் காமத்தை கடக்க முடியும். இல்லை என்று சொன்னால் காமத்தை கடப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இந்த உலகத்திலே இல்லை. பகவான் ராமகிருஷ்ணர் அருளி செய்வார், பார்க்கிறவர்களை எல்லாம் நீ தாயாராக பார்க்க தொடங்கிவிட்டால் நிச்சயமாக உன் மனதிலே காமம் எண்ணம் எழாது என்று சொல்லுவார். இது எத்தனை எளிதான விஷயமாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நமக்கு அவசியமாக தேவை. மண்ணாசையினாலே விழுந்த வரலாறு தான் மகாபாரதம், எல்லோருக்கும் தெரியும். குத்தூசி மண்ணை கூட தரமாட்டேன் என்று சொன்னானே துரியோதனன். கடைசியிலே அவன் ஆளவில்லை, அவனை சேர்ந்தவர்கள் ஆளவில்லை. யாருக்கு கிடைத்தது அந்த சொத்து? சாதாரணமாக சொல்லுவோம், ஒரு வரப்பு சண்டைக்காக அண்ணனும் தம்பியும் அடித்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயலும் இவர்களுக்காக வாதிட்ட வழக்கறிஞர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது என்று சொல்லுவார்கள். கடைசியிலே ஒரு வரப்பை விட்டு கொடுக்க மறுத்தவர்கள் 2 பேரும் வயலை இழந்து நின்ற தன்மையை பார்க்கிறோம். மண்ணாசை அத்தனை அளவிற்கு இந்த உலகத்திலே விரட்டி கொண்டே இருக்கிறது. பொன்னாசை எல்லோருக்கும் தெரியும், தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். செல்வத்தை சேர்த்தவர்கள் இது போதும் என்று ஒரு காலத்திலும் சிந்தித்ததாக வரலாறே இல்லை. இன்னும் 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 என்று அவருடைய ஆசை இந்த உலகத்திலே பறந்து கொண்டே செல்கிறது. என்றைக்காவது இருந்து சாப்பிட்டிருக்கிறார்களா? என்றைக்காவது இருந்து சிரித்திருக்கிறார்களா? அனுபவித்திருக்கிறார்களா? வீடு கட்டுகிறோம், மொட்டை மாடி கட்டுகிறோம்,
அதிலே மிக அழகான ஒரு ஊஞ்சலை போடுகிறோம். ஊஞ்சலை கிரகப்பிரவேசத்தன்று மாட்டியதோடு சரி, என்றைக்காவது ஒரு நாள் ஏறி அதிலே அமர்ந்து ஆடி இருக்கிறோமா, குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்கிறோமா என்று கட்டியவர்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அது ஒரு சில நாட்கள் கூட இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படித்தான் நாம் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த ஆசையெல்லாம் அறவே நம்மிடத்தில் இருந்து விட்டு விலகினால்தான், நாம் ஆசையற்றவர்களாக மாறினால்தான் நமக்கு மறுமையிலே இன்பம் கிடைக்கும். அது சாத்தியக்கூறா என்று கேட்டால், இறைவியினுடைய பேரருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியக்கூறு. உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, இன்று எடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. இந்த ஆசையை நான் துறந்திருக்கிறேன் என்று அபிராமி பட்டர் உறக்கச் சொல்லுகிறார். நம்மாலை சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறிதான் அங்கே மிஞ்சுகிறது. நாம் சொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே அந்த பிரார்த்தனையை வைக்க வேண்டும். அம்மா, இந்த உலகத்திலே எனக்கு போதும் என்கின்ற மனதை கொடு. போதும் என்கின்ற மனம் இருந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக என் மனதிலே ஆசை முளைக்காது. ஆசை முளைக்காத தன்மை நீ அருளி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைப்போம். நாம் ஆசையற்றவர்களாக மாறுவோம், ஆனந்தத்தை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் ஒரு வெள்ளைக்காரர் மகா சுவாமிகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஓரிருக்கைக்கு வந்திருக்கார். மகா சுவாமிகளை பார்க்க வரும்போது மகா சுவாமிகள் உள்ளிருந்து கேட்டிருக்கார் சிப்பந்திக்கிட்ட, அவரை வர சொல்லு, அவர் வந்திருக்காரான்னு கேட்டுருக்கார். இந்த சிப்பந்திகள் யாரை சொல்கிறான்னு தெரியாமல் வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. கடைசியில் தான் மகா சுவாமிகள் இந்த வெள்ளைக்காரரை தான் மனசில் வச்சுட்டு கேட்டிருக்கார். அவர் வந்துட்டாரான்னு கேட்டது இவரை மனசில் வச்சுட்டு தான் கேட்டிருக்காருன்னு கடைசியில் புரிஞ்சுது. அந்த வெள்ளைக்காரருக்கும் உள்ள அனுமதி கிடைச்சிது. மகா சுவாமிகள் சந்நிதியில் அனுமதி கிடைச்சிது. மகா சுவாமிகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தார். பக்கத்தில் உட்கார்ந்து அந்த தெய்வத்தோட முகத்தை மட்டும் பார்க்குறார். அந்த மகா சுவாமிகள் முகத்தை மட்டுமே ஒரு ஆனந்தமாக, ஒரு தீர்க்கமாக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார் இந்த வெள்ளைக்காரர். மகா சுவாமிகள் முகத்திலேருந்து ஒரு ஒளி வெள்ளம் அவருக்கு தெரியறது, ஒரு தேஜஸ் அவருக்கு தெரியறது வெள்ளைக்காரருக்கு. இதை பார்த்துட்டு இந்த சிப்பந்திகள் ஆச்சரியப்படுறா. என்னடா ரொம்ப நேரமாக மகா சுவாமிகள் முகத்தையே பார்த்துட்டு இருக்கார். மகா சுவாமிகளும் எதுவும் பேசவும் இல்லை. மகா சுவாமிகளும் அவரையே பார்த்துட்டு இருக்கார். ஒரு புன்னகையோடு அவரை பார்த்துட்டு இருக்கார். என்ன இவருக்கு கிடைக்கிறதுன்னு அந்த சிப்பந்திகளுக்கு குழப்பம். அந்த சிப்பந்திகள் இப்படி பக்கத்தில் நின்று குழம்புறதை பார்த்த உடனே அந்த வெள்ளைக்காரர் அந்த சிப்பந்திகளை கூப்பிட்டு, இந்த தெய்வத்தை பாருங்கோ, இவரோட முகத்தில் ஒரு ஒளி வெள்ளம் பாயிறதே உங்களுக்கு தெரியறதா அப்படின்னு கேட்குறார். இவாள்லாம் பார்க்குற மகா சுவாமிகளை, அதாவது காஞ்சி மகா சுவாமிகளுக்கு 24 மணி நேரமும் பக்கத்தில் இருந்துட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிப்பந்திகள் மகா சுவாமிகளை பார்க்குறா. இவாளுக்கு ஒன்றும் தெரியல. அந்த சிப்பந்திகளுக்கு மகா சுவாமிகள் முகத்தில் ஒன்றும் தெரியல. சாதாரணமாக விபூதி தெரியறது, கண் தெரியறது, மூக்கு தெரியறது, அந்த அங்க உறுப்புகள் மட்டும் தெரியறதே தவிர இவர் குறிப்பிட்ட அந்த ஒளி வெள்ளம் தெரியலை. எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வெள்ளைக்காரர் திரும்ப சொல்கிறார், ஆஹா, இந்த மகானோட முகத்தில் எப்படி ஒரு பிரகாசம் தெரிகிறது. பால் பிரிண்டன் சொன்னார், இதைத்தான் சொன்னாரா? பால் பிரிண்டன் பார்த்துட்டு போனாரே, இந்த மகானை பார்த்துட்டு இவரோட முகத்தில் ஒரு ஒளி வெள்ளம் தெரியறதுன்னு சொன்னாரே, இந்த ஒளி வெள்ளத்தை தான் சொன்னாரா கடவுளே அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த வெள்ளைக்காரர் மனம் உருகிட்டாராம். மகா சுவாமிகள்கிட்ட பேசலை, மகா சுவாமிகள் இவர்கிட்ட பேசலை, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலை. உட்கார்ந்து தரிசனம் பண்ணும்போது அந்த மகானோட முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த வெள்ளைக்காரருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சது. மகா சுவாமிகள் என்ன பண்ணினார்,
ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 45 நிமிடம் அந்த வெள்ளைக்காரருக்கு உட்கார்ந்து தரிசனம் கொடுத்துருக்கார். அந்த 3/4 மணி நேரமும் ஆனந்தத்தோடு உட்கார்ந்து அந்த மகானோட அருள் வெள்ளத்தை வாங்கிட்டு திளைச்சிருக்கார். அதில் இந்த வெள்ளைக்காரர் 3/4 மணி நேரம் முடித்த பிறகு மகா சுவாமிகள் சிப்பந்திகள்கிட்ட சொல்கிறார், இவரை கிளம்ப சொல்லிவிடு, அவருக்கு தரிசனம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறா. சிப்பந்திகள் இந்த வெள்ளைக்காரர்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு தரிசனம் முடிஞ்சு போச்சா, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாமா, உங்களுக்கு பெரியவா பிரசாதம் கொடுக்குறார், வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற. அந்த வெள்ளைக்காரர் சொல்கிறார், இந்த ஆனந்தத்தோட இந்த இடத்திலேயே சில நாட்கள் தங்கி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்திலேயே நான் கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும். எனக்கு உங்கள் சன்னியாசிக்கிட்ட ஒரு அனுமதி வாங்கி கொடுங்க, நான் இங்கேயே தங்கியிருக்கேன் அப்படிங்கிறார். மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். மகா சுவாமிகள் கூடாது, உடனே இங்கிருந்து கிளம்பிடணும், அவர் அடுத்த ஜோலிக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை அந்த வெள்ளைக்காரருக்கு பிரசாதமாக கொடுக்குறா மகா சுவாமிகள். அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கிருந்து இந்த மகானை விட்டு பிரிய முடியாமல், பிரிவதற்கு ஒரு மனசே இல்லாமல் இந்த மகானோட நினப்பு மட்டுமே மனசில் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையில் அங்கிருந்து கிளம்புறார் அந்த வெள்ளைக்காரர். எதை எதிர்பார்த்து வந்தாரோ அது இங்கே கிடச்சுடுத்து. அதாவது டெல்லி ஏர்போர்ட்லேருந்து பாம்பேக்கு போக வேண்டியவர், பாம்பேக்கு ஃப்ளைட்டு கிடைக்கல. அங்கேருந்து எதற்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு வந்தார். சென்னைக்கு ஒரு சன்னியாசியை பார்க்கணுன்னு சொன்னார். ஒரு டாக்ஸி டிரைவர் இவரை காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு வந்தார். இவர் அங்கே வர்றதுக்கு முன்னாலேயே வெளியில் ஒரு இடத்துல இருக்கும்போதே அவர் வந்துட்டாரான்னு மகா சுவாமிகள் கேட்கிறார். மகா சுவாமிகளோட பார்வையில், மகா சுவாமிகளோட சன்னிதானத்தில் இன்னார் வரணும், இன்னார் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணும், என்ன பிரசாதம் வாங்கிட்டு போகணும்னு இருந்தால் யாருமே அதை மாற்ற முடியாது. எங்கோ போக வேண்டியவர் எதற்காக இந்த இடத்துக்கு வரணும், மகா சுவாமிகளும் எதற்காக வந்துட்டாரான்னு கேட்கணும். அந்த வெள்ளைக்காரருக்கு மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு மகா சுவாமிகள்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கு. ஒரு மகானை தரிசனம் பண்ணினாலும் ஒரு பூர்வ ஜென்ம பாக்கியம் இல்லாமல் நம்மால் தரிசனம் செய்ய முடியாது, அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியாது. அந்த மகானோட அழைப்பு இல்லாமல், அந்த மகானோட அனுமதி இல்லாமல் நாம் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஒரு சித்தபுருஷரை நாம் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நமது பூர்வ ஜென்ம ஒரு நல்வினை காரணமாகத்தான் அந்த சித்தரை தரிசனம் செய்வதற்கோ, அந்த சித்தரது ஜீவ சமாதியை தரிசனம் செய்வதற்கோ நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. இந்த வெள்ளைக்காரருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சி அங்கேருந்து வெளியில் கிளம்பிட்டார். மகா சுவாமிகள்கிட்டேருந்து பிரிய முடியாமல் பிரிஞ்சு போயிட்டார். போன பிறகு அந்த சிப்பந்திகளுக்கு ஒரு சந்தேகம். ஆஹா, ஒரு 3/4 மணி நேரம் மகா சுவாமிகள் தனக்கு முன்னால் உட்காத்தி வச்சு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு. இந்த 3/4 மணி நேரம் மகா சுவாமிகளுக்கு முன்னால் திளைச்சிருந்திருக்காரு. ஒரு ஒளி வெள்ளம் தெரியறதுன்னு சொல்லி அந்த ஒளி வெள்ளத்தை ஆனந்தமாக தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த ஒளி வெள்ளத்தை நம்மால் பார்க்க முடியலையே, நம்மளை கூப்பிட்டு பார்க்க சொன்னார். அந்த வெள்ளைக்காரர் நாம் சிப்பந்திகளை கூப்பிட்டு அந்த மகானோட முகத்தில் எப்படி ஒரு ஒளி வெள்ளம் தெரிகிறது, எப்படி ஒரு தேஜஸ் தெரிகிறது, அதோ பாருங்கோ அப்படின்னு சொன்னார். சொன்னபோது இந்த சிப்பந்திகள் மகா சுவாமிகளை பார்த்தா மகா சுவாமிகள்கிட்ட எதுவுமே இவாளுக்கு தெரியல. இந்த சிப்பந்திகளுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக இந்த மகானுக்கு நாம் சேவை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு கிடைக்காத ஒரு ஆனந்தம் இந்த வெள்ளைக்காரருக்கு கிடைச்சுடுத்தே, நாம் அனுபவிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இதை மகா சுவாமிகள்கிட்டே கேட்கலான்னு பக்கத்தில் போனால் இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகள் கிட்ட அந்த சிப்பந்திகள் கேட்குறா, இவ்வளவு நேரம் இந்த வெள்ளைக்காரர் இங்கே உட்காந்துருந்தார், 3/4 மணி நேரம் அவருக்கு தரிசனம் கொடுத்துள்ளீங்க, அந்த தரிசனத்தில் திளைச்சுண்டு அவர் போனார். உங்களோட முகத்தில் ஒரு ஒளிவெள்ளம் தெரியறதான்னு எங்களை பார்த்து கேட்டார். உங்களோட முகத்தில் ஒரு ஒளி தெரியறது, அந்த ஒளியை பார்த்து
பரவசப்பட்டு ஆனந்தப்பட்டு உட்கார்ந்துருந்தார் அந்த வெள்ளைக்காரர். அந்த ஒளியை பார்த்த உடனே எங்களை கூப்பிட்டு கேட்டார், இந்த ஒளி உங்களுக்கு தெரியறதா பாருங்கோ அப்படின்னு கூப்பிட்டு கேட்டார். நாங்களும் உங்களை பார்த்தோம் பெரியவா, ஆனால் எதுவுமே எங்களுக்கு தெரியலையே, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு துர்பாக்கியம், அந்த வெள்ளைக்காரருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பாக்கியம் அப்படின்னு கேட்டாலாம் அந்த சிப்பந்திகள். அதாவது மகா சுவாமிகளுக்கு எந்த நேரமும் உட்கார்ந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய சேவார்த்திகள். மகா சுவாமிகள் ஜலம் எடுத்து வைக்கிறது, மகா சுவாமிகள் ஸ்நானம் பண்ண ஜலம் எடுத்து வைக்கிறது, மகா சுவாமிகளோட அனுஷ்டானத்துக்கு உதவுறது, மகா சுவாமிகளோட பிக்ஷைக்கு உதவுறது, மகா சுவாமிகள் விசிராந்திக்கு போகிறாரா அதுக்கு உதவுறது, மகா சுவாமிகள் பக்தர்களை தரிசனம் பண்ணுறாரா அவருக்கு உதவுறது. எல்லா விதத்திலையும் மகா சுவாமிகள் என்கிற அந்த தெய்வத்துக்கு பக்கத்திலேயே இருந்து மகா சுவாமிகளுக்கு சேவை செய்யக்கூடியவாளுக்கு மகா சுவாமிகள் முகத்தில் தெரியக்கூடிய அந்த ஒளியை உணரக்கூடிய சக்தி இல்லை. அந்த ஒளி இவாளுக்கு தெரியலை, ஏன் தங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை மகா சுவாமிகள் முன்னாடி வச்சா மகா சுவாமிகள் இதுக்கு அவளுக்கு பதில் சொன்னான். என்ன பதில் தெரியுமா? ரொம்ப சுவாரஸ்யமான பதில். அந்த சிப்பந்திகளை பார்த்தா, ஏண்டா அவனுக்கு ஒளி தெரிஞ்சுது, அவன் ஆனந்தப்பட்டு உட்காந்துருந்தான் 3/4 மணி நேரம், என்னை தரிசனம் பண்ணிட்டு போனான். உங்களுக்கும் இந்த ஒளி தெரிய ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் எனக்கு யார் ஸ்நானம் பண்ண ஜலம் கொண்டு வந்து வைப்பா, என்னோட பிக்ஷைக்கு யார் உணவு தயார் பண்ணி கொடுப்பா, என்னோட அனுஷ்டானத்துக்கு தேவையான உதவிகளை யார் பண்ணுவா, என்னோட சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு தேவையான பொருட்களை யார் கொண்டு வந்து வைப்பா, இதெல்லாம் யார் செய்வா, அதனால் உங்களுக்கு இப்படியே இருந்துட்டு போகட்டும், உங்களுக்கு இதுதான் நல்லது அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னாராம். சொன்ன உடனே சிப்பந்திகள் அத்தனை பேருமே ஒரு வியப்பு கலந்த ஒரு சிரிப்பை மகா சுவாமிகள்கிட்ட சிரிச்சாலாம். அப்படியா பெரியவா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதானா அப்படின்னு கேட்டு அங்கேருந்து நகர்ந்து போனாலாம். என்ன ஒரு அருமையான பதில் பாருங்க மகா சுவாமிகள் சொன்னது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஞானிகள் ஆயிடுவேள். அதாவது மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சிப்பந்திகள் அத்தனை பேருமே இந்த ஒளி வெள்ளத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டால் ஞானிகள் ஆயிடுவா. அவளும் ஒரு பரபிரம்மத்தை பார்க்கணும், இந்த சுரூபத்தை நாம் அனுபவிக்கணும், இந்த சந்நியாச தர்மத்தை நாமளும் ஏற்றுண்டு இதான ஒரு இடத்துல இருக்கணும்னு அங்கங்கே நீங்கள் போயிடுவேள், அப்புறம் யாரா என்னை கவனிப்பா அப்படின்னு மகா சுவாமிகள் அவர்களுக்கு பதில் சொன்னாராம். அந்த நேரத்தில் அந்த தெய்வம் எப்படியெல்லாம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லிட்டு லோகத்தில் எங்கெங்கே என்னென்ன நடக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் எப்பப்படி இருக்குது அப்படிங்கிறத உட்கார்ந்த இடத்துலேருந்து சொல்கிறார் பாருங்க. அதுதான் மகா சுவாமிகள். மகா சுவாமிகள் காலத்தில் அவர் மடத்தில் இருந்தபோதாகட்டும், வெளியில் போனபோதாகட்டும், எந்த இடத்துக்கு போனாலும் மகா சுவாமிகளோட அந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரத்திலையும் வெளியில் தெரிஞ்சிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் பலவிதமான சுரூபத்தில் வெளியில் தெரிஞ்சிருக்கு. இதே போன்ற ஒரு சம்பவம் மகா சுவாமிகள் 1962ஆம் ஆண்டு இளையாற்றங்குடியில் இருந்தார். இளையாற்றங்குடி காஞ்சி மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் ஒரு இஷ்டமான இடம். காஞ்சி பீடத்தோட ஒரு ஆச்சாரியரோட அதிஷ்டானம் அங்கே இருக்குது. அதனால் மகா சுவாமிகள் அந்த இடத்துக்கு போய் அந்த மகானை பிரார்த்தனை பண்ணி அந்த அதிஷ்டானத்தை வலம் அந்த இடத்துல உட்காந்து நிறைய தபம் பண்ணுவாராம், நிறைய தபம் புரிவார். அந்த இடத்துல மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் விருப்பமான இடம். அந்த இடத்துல அந்த இளையாற்றங்குடியில் 1962 ஒரு பெரிய சதஸ் நடந்தது. பெரிய சதஸ், அதாவது நம்ம நாட்டோட பல பகுதிகளிலிருந்தும் பலவிதமான பண்டிதர்கள் அந்த இளையாற்றங்குடிக்கு வரவழைக்கப்பட்டு ஆன்மீகம் என்ன, சாஸ்திரம் என்ன, ஆகமம் என்ன, என்னென்ன பிரிவுகள் இருக்கோ, என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கோ எல்லா சாஸ்திரத்துக்கும் அங்கங்கே ஒரு சதஸ் நடந்தது. பலவிதமான பண்டிதர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தா. இந்த சதஸ் நடந்துட்டுருக்கிற ஒரு நாளில் மகா சுவாமிகள் என்ன பண்ணினார், அந்த தொல்பொருள் சம்பந்தப்பட்ட ஆசாமிகளையும் ஸ்தபதிகளையும் தன்னோட பக்கத்தில் கூப்பிட்டாராம். அவள் எல்லாரையும் வர சொன்னான். அவள் எல்லாரும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் உட்காந்துட்டுருக்கா. ஆஹா, மகா சுவாமிகள் நம்மளை கூப்பிட்ருக்கார், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட கேட்க போகிறார் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்தா.
தொல்பொருள் துறையை சார்ந்த பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா. நாகசாமி கூட அன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கார், மகாசுவாமிகளுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கார். அப்போ மகாசுவாமிகள் இந்த ஸ்தபதிகளையும் இந்த தொல்பொருள் துறை அதிகாரிகளையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறா. நம்ம நாட்டில் சிற்பங்கள் வந்து பல இடங்களில் இருக்குது. ஒரு ஆலயத்தில் ஒரு சிற்பம் அப்படிங்கிறது கலைநயம் சொல்லும்படியான சிற்பங்கள் பல கோவில்களில் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. இது போன்ற சிற்ப தொகுதி, அதாவது நம்மால் பார்த்தா மறக்க முடியாது, என்றென்றைக்கும் பேர் சொல்லும்படியான சிற்பங்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு கேட்குறார். எல்லாரும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறா. இந்த இடத்துல அதிகமாக இருக்கே, சிதம்பரத்தில் இருக்கேங்கிறார், ஒருத்தர் கும்போணத்தில் இருக்கேன்றார், ஒருத்தர் வடக்கு ஒரு இடத்த சொல்கிறார். எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு மகாசுவாமிகள் திரும்ப கேட்குறா. அவள் எல்லாரும் யோசித்து பார்க்குறா, எந்த இடத்த சொல்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்து கடைசியாக அவளுக்குள்ளே முடிவெடுத்து எல்லாரும் சொல்கிறா, மாமல்லபுரத்தில் பல்லவர் காலத்து சிற்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பெரியவா அப்படிங்கிற. ஆமாம், கரெக்டு. மாமல்லபுரத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம், நிறைய சிற்பங்கள் அந்த இடத்துல இருக்குது. சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்களில் ரொம்ப அருமையான சிற்பம் அப்படின்னா எதை சொல்ல முடியும் அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வியை மகாசுவாமிகள் கேட்குறா. எதை பதில் சொல்கிறது? மாமல்லபுரத்தில் நிறைய சிற்ப தொகுதிகள் இருக்குது, நிறைய கலெக்ஷன் இருக்குது, அதில் எதை மகாசுவாமிகள்கிட்ட சிறந்ததுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு இவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கா, பேசின்னு இருக்கா. இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.